So today's topic is oscillations. So what is the base idea of oscillation? What is mean by oscillation? சுத்துறது சூப்பர். சரி ஓகே சுத்துறது அப்புறம் வேற என்ன? ரொட்டேட்டு ரொட்டேட்டுக்கும் சுத்துறதுக்கு என்ன வித்தியாசம்? ரிவால்வர் சுத்துறதுனாக்கா ரிவால்வ் ஓகேவா? ஸோ அப்போ ரிவால்வ் ஆகுறது இது மாதிரி சில நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இல்லை அப்படின்னா தமிழில் சொல்லணும்னாக்கா போயிட்டு வர்றது. ஓகே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆசிலேஷன்ஸ். இந்த ஆசிலேஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியதாக சில டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே நிறைய பேஸ் டேர்ம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் மீன் ஸ்கூலில் எடுத்திருப்பாங்க. என்ன பேசிஸ்னா ஆம்பிளிடியூட், டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் ஆங்கிள், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து அங்கே இன்வால்வ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். பட் நான் டெக்னிக்கலாக அது பேசிக்ஸ் வந்து நம்ம போகணும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர் த டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா பீரியாடிக் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன தெரியும்? பீரியாடிக் யூனிஃபார்மிட்டி மாதிரி தான். பட் அவங்க பீரியாடிக் அப்படின்னா என்ன இருக்கும்? மோஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியல. எனிதிங் டிஸ்பிளேசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னாக்கா அது என்ன ஸ்டேட்ல இருக்கு? மோஷன் ஸ்டேட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருந்தா என்ன சொல்லுவாங்க? இட்ஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் ஃபிக்ஸட். இட்ஸ் நோன் அஸ் ரெஸ்ட். அப்ப அந்த மோஷன்ல வர சில வேரியேஷன்ஸ் தான் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் டு பி பீரியாடிக் மோஷன். ஸோ அப்போ பீரியாடிக் அப்படின்னா என்ன? பர்டிகுலர் டைம்ல ஒரு பிளேஸுக்கு வந்து போயிட்டு வர மாதிரி. தட் இஸ் தி திங். ஓகே அதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் பீரியாடிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்கூல் வந்து போறீங்க. இன்னைக்கு வந்து மார்னிங் போறீங்க, அதோட என்ன ஆகுறீங்க? ஈவினிங் ரிட்டர்ன் ஆகுறீங்க. இதே ஆக்டிவிட்டி நாளைக்கு என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ இங்கே கிளாஸ் வரீங்க, இப்போ கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் இந்த டைம் முடியுது. இதோட நம்ம கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து தேர்ஸ்டேல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுனாக்கா சாட்டர்டே இருக்கும். அதுக்கப்புறம் டியூஸ்டே, திரும்ப தேர்ஸ்டே, சாட்டர்டே, திரும்ப டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி ரிப்பீட் நடந்துட்டே இருக்குல்ல யூஷுவல் மார்னிங்ல. ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம்னாக்கா பீரியாடிக் அப்படின்னு சொன்னோம். ஓகே ஸோ அப்போ எனிதிங் ரிப்பீட்ஸ் in a regular interval of time. Repeats in regular interval of time is known as what? Periodic. Any activity any motion state repeats in a regular interval of time is said to be periodic motion. அப்ப non periodic அப்படின்னா என்ன அர்த்தம்? non periodic ஆமா. ஸோ அதே ஆக்டிவிட்டி வந்து என்ன ஆகுனாக்கா ரிப்பீட் ஆகலாம். இந்த ரெகுலர் இருக்குல்ல, ரெகுலர்னா ஒன்று ஃபிக்ஸட் மாதிரி கான்ஸ்டன்டா, அது வந்து இர்ரெகுலரா இருக்கும். இர்ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். So this is said to be what அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் பீரியாடிக். சரி இன்னொரு வேர்டு இருக்கு, ஆசிலேட்டரி. ஆசிலேட்டரி என்ன? பர்டிகுலர் பீரியாடிக் ஆசிலேஷன் ஒன்று தான். ஆனால் ஆசிலேஷன் வந்து மைல்டா பீரியாடிக் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் என்ன? What does it means? இதே வேரியேஷன் தான், ரிப்பீட்ஸ் இன் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். இந்த ரிப்பீட்டேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக் அண்ட் ஃபோர் ஆர் 2 and 4 நம்ம சொல்லணும்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி அடுத்த நாளைக்கு தான் ஆகும், இதோட அடுத்த நாள் தான் ஆகும். ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாது, இதுக்கு முந்தைய நாளுக்கு வந்து போக முடியாது. அதே வேரியேஷன் தான். அப்போ இது இதே ரிப்பீட்டேஷன் தான். அது என்ன சொல்லலாம் நம்ம 2 and 4. ஓகே 2 and 4. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரே ஒரு வேரியேஷன் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், பீரியாடிக் ஆசிலேஷன் இஸ் ஆல்சோ பீரியாடிக் பட் இட்ஸ் நதிங் பட் வாட் ரிப்பீட்ஸ் இன் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். அதான் நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆசிலேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஓகே இதெல்லாமே வந்து பேசிக்ஸ். அப்புறம் நம்ம இன்னொரு டேர்ம் வருவோம் SHM. தட் இஸ் இந்த சாப்டரோட மெயின் கீ ரோடு, தட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், SHM. ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி ஹார்மோனிக்ஸ் வந்து வரும். வாட் இஸ் மீன் பை ஹார்மோனிக் மோஷன்? What is mean by harmonic motion? Any idea? Harmonic. Oscillatory motion மாதிரி harmonic motion என்னது? Harmonic motion. Okay. So that is அந்த இந்த கேஸ் தான். It is also a periodic oscillatory. இந்த oscillation பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த வால் கிளாக் பார்த்துருக்கீங்களா? ஒரு இது ஆடிட்டே இருக்கும் ஒரு பாபு. அந்த பாப் பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸ் தான் எப்பவுமே ரீச் பண்ணிட்டே இருக்கும். அந்த லிமிட்டை கிராஸே பண்ணாது.
ஓகேவா? இப்போ உங்களுடைய கீ செயின்லாம் பார்த்துருக்கீங்க, சில இந்த லாங் ரோப்பு கீ செயினாக இருக்கும். நீங்கள் கையில் ஸ்விங் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ஹைட்டுக்கு போகும். செகண்ட் டைம் நீங்கள் அதோட ஒரு ஸ்விங் தான் பண்ணுவீங்க, பட் இட் வில் ஆசிலேட். அதோட மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகுமே வரைக்கும் அது எனர்ஜி லாஸ் ஆகிற வரைக்கும் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப லாங் போகும், செகண்ட் டைம் கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் அதோட கம்மியாக இருக்கும், தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் என்ன ஆகுனாக்கா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்ன ஆகும், ஸ்டாப் ஆகிடும். இது ஆசிலேஷன். இப்போ நீங்கள் அந்த வால் கிளாக்ல பார்க்குற அந்த பாப் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா ஒரே ஃபிக்ஸட் லிமிட்ல தான் எப்பவுமே மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுனாக்கா அந்த ஆசிலேஷன் வந்து 2 and 4 இருக்கலாம், ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் இருக்குல்ல அது ஃபிக்ஸடாக இருக்கணும் அவசியம் இல்லை. அப்போ உங்களுக்கு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் பீரியாடிக், இட் இஸ் ஆசிலேட்டரி, பட் அந்த ஆசிலேஷன் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட், மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ். மீன்னா அதோட ரெஸ்டிங் பொசிஷன், ஸ்டார்ட் ஆகிற பொசிஷன், அதோடைய த்ரூ அவுட் த எக்ஸ்டென்ட் வந்து போகிறது வந்து என்ன சொல்றாங்க எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னா. அப்புறம் இது கூட கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த 4 பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன் கம்பைல்டா சொல்லணும் அப்படின்னாக்கா இட் இஸ் கால்ட் as what ஹார்மோனிக் மோஷன். இட் எக்ஸிஸ்ட் இன் a simple case. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா it is nothing but what simple harmonic motion. ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் ரெக்வயர்ட் ஃபேக்டர். இது வந்து ரொம்ப இன்ஃபார்மலாக இருக்கும். இப்போ நம்ம ஃபிசிக்ஸ்குள்ளே போனாக்கா ஃபார்முலா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணனாக்கா டெர்மினாலஜிஸ் அப்படின்னு போட்டுங்க. தட் இஸ் டெர்மினாலஜிஸ்குள்ளே போகலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன சொல்றேன். ஃபங்க்ஷன், வாட் இஸ் மீன் பை ஃபங்க்ஷன்? What is mean by function? Function என்னது? ஒர்க் ஆகிறது தான். பட் எனிதிங் ஒர்க்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங். எனிதிங் ஒர்க்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங். அது டைமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். தட் இஸ் கால்ட் as function. இப்போ சேஞ்ச் ஆஃப் ஒன் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லீனியர் கிராஃப்ஸாக வந்து பிளாட் பண்ணுறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சது இருந்து போகும் டைம் வர்சஸ் வெலாசிட்டி கிராஃப். இப்போ இது என்ன மோஷனில் இருக்கு? எனிதிங் ஐடியா? இப்போ இந்த கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குனாக்கா passes through the origin. What kind of motion is this? Uniform motion. அதாவது பார்த்தீங்கன்னா with respect to regular interval of time velocity changes, constant change ஆயிடும். This is called as uniform motion. அப்போ velocity is function of what? Time. அப்போ velocity changes with respect to, that is called as what? Function. One changes with respect to another. That is one change with respect to another is known as function. Okay, this is a basic idea, function. இப்போ நமக்கான கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இதே ஃபங்க்ஷனுக்கான வேரியேஷன் என்ன சொல்றாங்கன்னா that is movement, oscillation or இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மோஷனா மூவ்மெண்ட் இருக்கு. that is we are displacing from one position to another. அந்த displacement with respect to எந்த ஃபேக்டர் வேரி ஆகுது? டைம், of course time. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா we are calculating either x of t or we are calculating either what y of t. That is our displacement will be along the x axis or along the y axis. Plane வந்து நம்ம observe பண்ணலாம். So this is going to be our basic requirement. That is what these are all what பார்த்தீங்கன்னா displacement with respect to time either in x or y direction. So this is a base idea. First point, I mean first terminology, நமக்கு தேவையான terminology. So second thing is it be what is mean by mean position? Mean position என்ன? நம்ம ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? அந்த ஸ்டார்ட் ஆயிட்டு we will return back, again we will go, again we will return back. அந்த ஃபிக்ஸட் பொசிஷன் இருக்குல்ல, அந்த ரிட்டர்ன் பேக் ஆகிற பொசிஷன், தட் பொசிஷன் இஸ் கால்ட் as what? மீன் பொசிஷன். அதுக்கு வந்து நம்ம என்ன சிம்பிளிஃபைடா சொன்னாக்கா உங்களுக்கு டெக்னிக்கலா நான் டெக்னிக்கலா சொல்றேன், ரெஸ்டிங் பொசிஷன் ஆர் இட் இஸ் நதிங் பட் வாட் ஈக்குலிபிரியம் பொசிஷன். It is called as what? Mean position. And next third thing is extreme. Okay, it's not a point actually. Next factor is amplitude. So we are displacing. In the movementல என்னோட displacement ஒரு பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமமா இருக்கும்ல, அந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பேர் தான் அது amplitude. இப்போ இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் நடுவில் இருக்க எல்லா பாயிண்ட்ல நீங்க கால்குலேட் பண்ணாலும் that is your displacement at that particular time. So this is my maximum point.
இப்போ இங்க இருந்து நான் ஆக்டிவிட்டி 0 when time t equal to 0 at time t equal to 1 second at time t equal to எவ்வளவு தூரம் நான் போயிருக்கேன் these are all displacement ஓகேவா. ஆனா ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ட் வரைக்கும் போறோம்ல that is called as what amplitude. That maximum displacement is called as what amplitude. So this is nothing but what max displacement. This is called as amplitude. Okay, with respect to அப்போ அந்த max displacement போறாங்கல்ல இந்த பாயிண்ட், that point is called as what extreme point or extreme position. Extreme point or simply we will say it as what extreme position. Already mean position வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் அந்த டாபிக்கா போட்டேன், but it's not required actually. அந்த கண்டிஷனை அது என்னன்னு புரிஞ்சுக்கலாம். This is called as extreme position. So next fourth factor frequency. Okay, so what is mean by frequency? Lower class என்ன படிச்சிருப்பீங்களே, what is mean by frequency? என்ன அமைதி என்ன அர்த்தம்? ஸோ இந்த ஆக்டிவிட்டி நடக்குதா 2 and 4 நடந்துட்டு இருக்குல்ல, ஒரு யூனிட் செகண்டுக்கு இந்த ஆக்டிவிட்டி எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது, that repetition is called as what frequency. That is we usually represent the term called f, or in some books வந்து இந்த மாதிரி நியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. that is v வந்து Greek alphabet மென்ஷன் பண்ணிருப்பாங்க. that is new number of oscillation per second, it is called as what frequency. Now what is the unit of frequency? What is the unit of frequency per second? Number of oscillation அப்படின்றது வந்து it doesn't mean anything. So SI unit is said to be per second, or in some variation we will be representing by the term called hertz. என்ன படிச்சிருப்பீங்க? Yeah. So the next fifth terminology is time period. What is mean by period? Period என்ன? உங்க ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் சொன்னாங்க. What does it means? Particular time or duration. ஒரு particular duration நீங்க என்ன சொன்னாக்கா period அப்படின்னு சொல்லுவாங்க. That duration should be a fixed value. That is உங்களுக்கான class duration ன்னு பாத்தீங்கன்னாக்கா maybe school to school it will vary. 45 minutes will be your class duration. That is called as your period. Okay. அப்ப அதே thing தான் இங்க. அப்ப an oscillation maybe இங்க நான் this is main question. If an oscillation forward extreme அதே மாதிரி என்னது backward extreme திரும்ப போயிட்டு இங்க அது ரெஸ்டிங் பொசிஷன் வராங்க, இந்த இதுக்கு எடுத்த டைம் தான் அது, it is called as what time period. So நீங்க ஃபாலோ பண்ண அப்படின்னா இங்க பாருங்க. So this is your fixed ceiling. இங்க வந்து ஒரு பாப் இருக்கிறதா சொல்லுவாங்க. this is your main question. இந்த பாப் வந்து இங்க போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் பேக் ஆகி திரும்ப இங்க போயிட்டு ரிட்டர்ன் பேக் ஆகும். இந்த 4 times இந்த ஆக்டிவிட்டி வந்து நடந்திருப்பாங்க. சரிதா? ஃபார்வர்ட் திரும்ப அங்க, பேக்வர்ட் திரும்ப அங்கே இருக்கு. அப்போ இதுக்கு எடுத்த டைம் தான் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா it is called as what simple time period. Is usually represented by the term called capital T. Okay. அப்போ frequency கனெக்ட் பண்ணலாம். ஸோ அது புரியல இன்னொரு டேர்ம் இருக்கு, that is called as what sixth point is angular frequency. Angular frequency. What is mean by angular frequency? Frequency என்ன? அது number of oscillation. Angularல வரும்போது I learned about it's simply angular velocity. பரவாயில்ல. It is nothing but angular velocity. The variation, that is angular displacement, takes with respect to some time or changes with respect to some time. It is called as what angular frequency. It is usually denoted by the term called what omega. It is rate of change of what angular displacement to that of time. So in the case நம்ம என்ன பண்ணலாம்னா angular displacement எடுத்துக்கலாம். It is simply omega times t. So இது ஞாபகம் வச்சுங்க. So these are some simple variations. Okay. So next seventh term is phase. What is mean by phase? What is mean by phase? It is simply angle. Phase is nothing but what அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is simply angle. அதாவது உங்களோட மூவ்மெண்ட் வந்து ஆங்கிள் வச்சு நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் டைம்ல இவ்வளோ ஆங்கிள் இருக்கு, that is said to be what phase அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ phase பார்ட்ஸ் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா it is simply theta. Theta is nothing but what omega times t. So இப்போ phase angle நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா omega plus t. Okay, sorry, omega times t. That is your activity may start from here. அதாவது இந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகலாம் உங்க ஆக்டிவிட்டி. மேபி this is your main பொசிஷன். இப்போ இந்த ஆக்டிவிட்டி இங்க ஸ்டார்ட் ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மேபி நான் இது மெயின் பொசிஷன் இங்க உங்களோட ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்க போகணும், திரும்ப இங்க போகணும், திரும்ப இங்க வரணும், திரும்ப என்ன பண்ணணும்
that is one அங்க வந்து ஸ்டார்ட் மீன் ஸ்டாப் ஆனதா that is your one period, that one oscillation. ஓகேவா? அப்போ அதே மாதிரி அந்த ரெஸ்பெக்டிவ் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்றது எங்க வேணா இருக்கும், பட் முடியும் போது அதே இடத்துல வந்து முடியும். that is called as one oscillation. அப்போ there will be some variation of angle that is mentioned by the term called what, phi. அப்போ டோட்டல் ஆங்கிள் நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா டி பிளஸ் வாட், phi. அப்போ அதை மென்ஷன் பண்ணிருக்க அந்த phiக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is called as what, initial angle. initial angle ஆல் இதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு epoch அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஜஸ்ட் டேர்ம். ஓகே, அப்போ டோட்டலா இந்த ஆங்கிளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் திஸ் பார்ட் இஸ் டு பி இன்ஸ்டன்டேனியஸ் ஆர் angle at that instant. இந்த ஒமேகா டி இருக்குல்ல, this factor. ஓகே, instantaneous angle. instantaneous angle. பட் ஏன்னா டைம் பொறுத்து அந்த வேரியேஷன் என்ன ஆகும் with respect to change. This is a very constant. Initially அந்த system ஓட angle that is called as epoch or initial angle அப்படின்னு சொல்லுவாங்க. So next thing is restoring force. Restoring force. What does mean by restoring force? Restoring force என்ன? Already I have mentioned in elasticity. என்ன சொன்னீங்க? Which pull back to its original position is known as what? Restoring force. இப்போ சிஸ்டம் வந்து மீன் பொசிஷன் வந்து மூவ் ஆகும்போது the force which pull back to its original position is known as what அப்படின்னு பார்த்தீங்கன்னா restoring force. ஓகே, ஸோ அப்போ restoring force அப்படின்றது நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னவா இருக்கும், ஆப்போசிட் ஆக்ட் ஆகும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்வர்டா இருந்ததுன்னா ஃபோர்ஸ் என்னவா இருக்கு, பேக்வர்டா இருக்கு. ஸோ அப்போ டெக்னிக்கலா நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F is proportional to your displacement, or it is nothing but what, it is nothing but what, negative displacement இருக்கு, ஆப்போசிட் இருக்கு. மீது நீங்க x axis கன்சிடர் பண்ணீங்கன்னா it is negative x. Okay, this is restoring force. அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வரைக்கும் பார்த்த டேர்ம்ஸ் தான் இருக்குல்ல, இதெல்லாம் கம்பைல் பண்ணி நீங்க என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா you can relate, I mean you can build an equation. That equation represents the motion. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க அந்த ஈக்குவேஷன் வச்சு மட்டும் தான் என்ன பண்ணணும், மூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். That is ஃபர்ஸ்ட் நான் எடுக்கும்போது ஒரு டேர்ம் சொல்லியிருந்தேன், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். வாட் இஸ் மீன் பை ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்? பாருங்க, வாட் ஐ ஹவ் மென்ஷன் 4 பாயிண்ட் சொல்லிட்டு பாருங்க. இட் இஸ் பீரியாடிக், ஆசிலேட்டரி, with constant frequency, fixed extreme position. That is called as what? Extreme position term வரும்போது நான் என்ன சொல்லிருக்கேன், it is called as maximum displacement. That is called as what அப்படினா amplitude. அப்ப அதுக்கு constant amplitude, constant frequency இருக்கணும். அப்ப நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே it is amplitude வந்து simple we can express by the term called capital A. Okay, amplitudes. அப்போ amplitude இருக்கணும். It may be either sine function or it may be either what, cosine function with some omega t. Okay, because theta is mentioned by the term called what, omega t, or just for convenience first not theta. Okay, it is theta. So this is said to be what in displacement. This is displacement. Okay, here simple representation. It may be either when the y equal to, it may be either cos of theta. Simple relation. இப்போ நம்ம கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். That is, y is nothing but what, function of what, function of time. It is nothing but with constant amplitude. It is nothing but sine. அப்போ அந்த theta பதிலா நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்க்கா, omega e, or இன்னொரு சில வேரியேஷன் இருக்கு. இனிஷியலா it has some angle அப்படினாக்கா நம்ம அந்த எபாக் அங்க என்ன பண்ணி ஆகணும், சேர்த்து ஆகணும். So it is said to be plus pi. Okay, so this is a complete equation for displacement of the particle at any instant of time. So this relation explains the idea of what, displacement at any instant of time. Displacement at any instant of time. இது கூடவே இப்போ நான் இந்த கனெக்ட் பண்ணலாம். அதுதான் வெயிட் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சி பார்ட்ல வந்தீங்க அப்படின்னாக்கா what is f? What is f is defined as number of oscillations per second. Okay, அப்போ in another way one oscillation in a complete time, that is called as time period. So it is said to be what, 1 divided by, so for frequency kind of simple expression it is simply what, 1 divided by t. In another term also, that is omega ku pola, omega ku. So from here angular frequency is said to be angular displacement by what, time taken. உங்க throughout the motion ஒரு angle என்னவா இருக்கும், throughout the motion ஒரு oscillatory partல இல்ல angle பாருங்க, நீங்க இதை வந்து சர்க்குலரா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, சர்க்குலர் மோஷனா யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் போறாங்க 90 டிகிரி ஆஃப் யோர் மோஷன், திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டாங்க 180 டிகிரி, திரும்ப 90 டிகிரி 270, திரும்ப அங்கே வந்தீங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ இட் இஸ் நத்திங் பட் வாட், ஒன் கம்ப்ளீட் ஆஃப் சர்க்குலேட்டரி பார்ட், தட் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னா 360 சிம்பிளி வாட், இஸ் 2 பை டைம்ஸ் ஆஃப். அப்போ அந்த 360 ட்ராவல் பண்ண நம்ம எடுத்துகிற டைம் என்ன, capital T, because it is called as what, time period. So it is said to be 2 pi times of t. So we can also express a part like this. எப்படின்னா that is 1 by t ஓட ரிசல்ட் என்ன, f. அப்போ 2 pi times of what, simply
Yes, அதனால வந்து sometimes நம்ம angular velocity என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா it is mentioned by the term called what? Angular frequency. It is nothing but what அப்படின்னு பார்த்தீங்கன்னா angular frequency. So these are all basics. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வந்து என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக ஒர்க் பண்ணி ஆகணும். ப்ராப்ளம் ஒன்று எடுத்துக்கலாம். That is displacement of the particle at any instant of time is given by the function. Okay, that is y equal to 0.08 sin of 3 pi t plus pi by 4. Bracket வந்து displacement அப்படின்றதுனால it is simply what? Unit is said to be what? Meter. Okay, நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா what is the amplitude of this motion? Simply அந்த பார்த்து நீங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதுங்க. அப்போ that is something but y equal to it is a sin of omega t plus y. இது நம்மளுடைய ஜெனரல் ஈக்குவேஷன். இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். இப்போ கம்பேர் பண்ணீங்கன்னா ஏக்கான பிளேஸ் என்ன ஃபேக்டர் இருக்கீங்க? Instead of this amplitude, it is simply 0.08. Unit is said to be simply what? Meter. Upon an amplitude of the given motion is said to be 0.08 meter or simply what? 8 into 10 to the power of minus 2 meter. Simply. Next என்ன பண்ண போறீங்கன்னா what will be the angular frequency of the system? Angular frequency என்ன இருக்கும்? Have to compare the term. இந்த termையும் compare பண்ணுங்க. Compare பண்ணீங்கன்னா it is omega t is said to be is 3 pi times of t. So it's simply what? Omega is said to be 3 pi. What is the unit? Omega unit என்ன? என்ன டிஃபைன் பண்ண ஆக்சுவலா? omega ஜெனரலா ஒரு டெஃபினேஷன் கொடுத்தனால rate of change of angular displacement with respect to time. That is theta by t. இப்போ சொல்லுங்க, what is the unit? Seconds. எப்படி? thetaக்கு it's not a fundamental quantity, but supplementary quantity பிடிச்சிருக்கீங்களா? டிகிரின்றது வந்து it is not a same. Degree is an angle, unit angle. Radian. It is rad per second. So it is 3 pi rad per second. அப்போ இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா what will be the result for frequency? Frequency-க்கான வேல்யூ என்ன? Simply we know that omega equal to what? 2 pi times of f. From this f is said to be it is omega by 2 pi. Since we have found that omega is said to be 3 pi and then by 2 pi, it is simply what? 1.5 hertz. Because 3 by 2 no, it is simply 1.5 hertz. So next case, what will be the time period? Time period என்ன? Capital T. It is simply 1 divided by frequency. Correct? அப்போ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா it is 2 by 3. 2 by 3 னா 0.67 second. Okay. So அப்படி இதுல நீங்க என்ன ஃபர்தரா இன்ஃபர் பண்ணலாம்? What will be the initial phase? Initial phase. அதான். அப்போ இங்க இருக்க phase என்ன ஃபேக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா so initial phase is said to be simply pi by 4. Okay. இப்போ இதுல ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு. என்ன அப்படின்னா that is displacement of the particle at t equal to 7 by 36 seconds. 7 by 36 செகண்ட்ல எவ்வளவு தூரம் அந்த பார்ட்டிகல் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும் அப்படின்றத क्वेश्चन. So how to find this? So using this equation. So given equation was first எடுத்துக்கு. Okay, இந்த equation தான் ப்ரோசீட் பண்ணணும். அப்போ instead of that t நம்ம என்ன ஃபேக்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? t equal to 7 by 36. That is y equal to 0.08 sin of it is 3 pi instead of the t. Instead of the t நீங்க என்ன பண்ணலாம்னா it is 7 by 36 plus another it is simply pi by 4. 7 by 36 now 1 3s are 12 times. So we'll be getting the result as 0.08 sin of it is 7 pi by 12 plus pi by 4. You can take LCM. 12 நீங்க வந்து LCM எடுத்து 12 and 4. So that is you'll be getting the result as 0.08 sin of 7 pi a இங்க என்ன வரும் 3 pi again LCM is said to be 12. So you'll be getting the result as 0.08 sin of this 10 pi then 10 pi by 12. Now answer என்ன வரும் 5 pi by 6. So what is the value of sin of 5 pi by 6? What is the value of sin of 5 pi by 6? எவ்வளவு டிகிரி 5 pi by 6 அப்படி. So 5 pi by 6 into 180 by என்ன பண்ணணும் 5 pi getting cancelled 630 sir. Answer is said to be what? 150 degree. What is the value of sin of 150? Sin of 150 we can write it as sin of 90 plus
60. 90 plus theta வந்து எந்த quadrant? 90 plus second quadrantல. ஸோ ஆட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ண போறீங்க. தட் இஸ் காஸாக சேஞ்ச் பண்ண போறீங்க. ஆல்சோ திஸ் இஸ் பாசிட்டிவ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து சைனோட வேல்யூ என்ன பாசிட்டிவ். வாட் இஸ் வேல்யூ ஆஃப் காஸ் 60? half. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 0.08 into 1/2. ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் to be 0.04. அவ்வளோதான் முடிஞ்சா பேஸ் ஐடியா. ஜஸ்ட் அந்த ஃபேக்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த ஃபார்மேட்லாம் வரும்போது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஓகேவா? சிம்பிள் ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் நான் அந்த எஸ்ஹெச்எம் பண்ணிருக்கேன் பார்ட் வந்து பார்ப்போம். வாட் இஸ் அ பேஸ் ஐடியா ஆஃப் எஸ்ஹெச்எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா your மோஷன் ஷுட் பி ஆசிலேட்டரி. ஓகே, உங்களோட மோஷன் வந்து ஆசிலேட்டரியா இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் மேக்ஸிமம், தட் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட் ஆம்பிளிட்யூட் இருக்கணும். கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு மோஷன் வந்து இருக்கு. இந்த 3 பாயிண்ட் இருக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்லிடணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். அப்போ இங்க இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட லாஜிக் வந்து பாருங்க. ஆசிலேட் ஆகும்போது தட் ஃபோர்ஸ் புல் பேக்ஸ் த பாடி. ஓகேவா? அப்போ புல் பேக்ஸ் அப்படின்னாக்கா தட் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நெகட்டிவ் ஆஃப் வாட்? டிஸ்பிளேஸ்மெண்ட். நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். நீங்க ஃபார்வர்டா டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா தட் ஃபோர்ஸ் வில் புல் யூ பேக்வர்ட். நீங்க பேக்வர்டா போறீங்கன்னா தட் ஃபோர்ஸ் வில் புல் யூ ஃபார்வர்ட். அவ்வளவுதான். That is called as negative. That proportionality is removed by the means of constant called as what? K. K என்றது வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா force constant. Simply a force constant. That restoring force act ஆகிற force constant. Okay, so simply K is called as what? Force constant. Right. Since we know that this force which results in acceleration, and the force உங்களுக்கு pull back பண்றதுனால system backward accelerate ஆகுதா? That force which results in acceleration, that is what? F is equals to ma. So this is your first equation and this is your second equation. So you can equate them. Equate பண்ணீங்கன்னா ma equal to k times of x. Okay, ma equal to k times of x. So that is a is simply it is k divided by m times of x. You just simply understand what is k by m அப்படின்றத நான் சொல்றேன். It is simply k by m is said to be omega square. அது y அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். What is the reason behind this அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். Just simply understand the fact that so that is what a equal to negative omega square times of x. So this is said to be what your equation of simple harmonic motion. அப்ப இந்த ஃபங்க்ஷனை என்ன மீன் பண்றாங்க பார்த்தீங்கன்னா it is called as what? Equation of simple harmonic motion. Okay, அது ஒமேகா அப்படின்றது simply you know that what is omega? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அது ஏன் வந்து கே பை எம் வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆகுது அப்படின்றது மாத்திருந்தேன். ஓகே, எம்ன்றது அந்த பார்ட்டிகளோட மாஸ், ஆசிலேட் ஆகிற பார்ட்டிகளோட மாஸ். அதுல எதுவும் டவுட் கிடையாது, ஆசிலேட் ஆகிற பார்ட்டிகளோட மாஸ். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம வச்சு சில வேரியேஷன்ஸ் நான் சொல்றேன், காப்பி பண்ணுங்க. தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் எனி இன்ஸ்டன்ட். நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தோம்? சிம்பிளி நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் a sin omega t. ஸோ அப்போ y அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். It is simply a sin of omega t plus another if initial angle is phi. Let us assume that initial angle is said to be 0. If phase angle is 0. அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா that is a function y equal to a sin of omega t. நம்ம சிம்பிள் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். So this is our displacement function. இப்போ நம்ம displacement function தெரிஞ்சிச்சு. ஆனால் டிஸ்பிளேஸ் ஆகும்போது that is displacement changes with respect to time is what? Velocity. What will be the velocity function? That is the case. Velocity function எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் நமக்கு தெரியும். velocity equal to this is rate of change of what? Displacement. அப்போ நீங்க அந்த ஃபேக்டர் என்ன பண்ணி ஆகணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணாலே போதும், சஃபிஷியன்ட். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னா that is d by dt of instead of this y factor we can substitute a sin of omega t. a வந்து ஃபிக்ஸட் தானே, மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ். அப்போ அது கான்ஸ்டன்ட் வெளில வச்சிருக்கேன். ஸோ நீங்க சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? காஸ், சிம்பிள் cosine function. So it is cos of omega t, but we are differentiating with respect to what? பட் அங்கே என்ன ஃபேக்டர் இருக்கு? அப்போ நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்? கான்ஸ்டன்டா வெளில வச்சுக்கணும். இட் இஸ் said to be a omega into sin of omega t. So this is our velocity function. So velocity also changes with respect because force acts on the system, it accelerates. What will be the acceleration? Simply, what is the definition of acceleration? It is dv by dt. Simply rate of change of velocity with respect to time. அப்போ நீங்க அகைன் என்ன பண்ணணும்னாக்கா velocity வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இட் இஸ் d by dt of a omega cos of omega t. ஓகே, cos of omega t. இப்போ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா that is a and omega is said to be constant.
ஓகே காஸ் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் சைன் ஸோ இது சிம்பிளி சைன் ஆஃப் ஒமேகா டி அகெயின் வி ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்போ அங்கே இருக்க ஒமேகாவை ப்ராடக்ட் எழுது ஸோ ஆல்ரெடி ஒரு ஒமேகா இருக்கு ஒமேகா அண்ட் ஒமேகா வில் பி வாட் ஆல்ரெடி இன்னொன்று பார்த்தீங்கன்னா காசை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் நெகட்டிவ் சைன் வரும் மைனஸ் சைன் வரும் ஸோ இட் இஸ் ஏ ஏ ஸோ திஸ் இஸ் அவர் ஆக்சலரேஷன் ஃபங்க்ஷன் அப்போ நமக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி அண்ட் தென் ஆக்சலரேஷன் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இப்போ அந்த ஆக்சலரேஷன் ஈக்குவேஷன் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் தட் இஸ் ஏ ஈக்குவல் டு நெகட்டிவ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் ஏ சைன் ஆஃப் ஒமேகா டி அப்படியே அங்கே எழுதிக்கிறேன் ஓகே ஜஸ்ட் ஏ வந்து மாற்றி எழுதிட்டேன் இன்னும் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஏ ஒமேகா டி அப்படின்றது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ ஏ இஸ் நத்திங் பட் நெகட்டிவ் ஒமேகா டைம்ஸ் ஆஃப் வாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ ஏ இஸ் நத்திங் பட் அண்ட் ஜஸ்ட் டேக்கிங் இட் கான்ஸ்டன்ட் ஏன்னா ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் எஸ்ஹெச்எம்ல ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும் கான்ஸ்டன்ட் ஆகும் ஃபிக்ஸட் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சி அது கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி இட் இஸ் ப்ரொபோஷனல் டு நெகட்டிவ் ஆஃப் வாட் ஒய் ஸோ நம்ம எஸ்ஹெச்எம் பேசிக் டெஃபினேஷன் என்ன கொடுத்திருந்தோம் your restoring force will acts opposite to that of displacement which makes in I mean restoring force னால acceleration நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் அப்ப இங்க பாருங்க சோ உங்களுக்கு இந்த விஷயம் இங்க இன்வால்வ் ஆகுதா இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா it is equal to that of this equation அப்போ நம்ம இந்த பார்ட்டை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம்ல எழுதுங்க dv by d அப்படினு so that is we can also write this acceleration equation in different form that is from here a அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it is dv by dt ரைட்டா பட் அது டிஸ்பிளேஸ்மென்ட்ல சொல்லணும் அப்படினாக்கா we have to express like this that is d square y by dt square second derivative of displacement it is equal to negative omega times of y so therefore d square y by dt square plus omega square times of y equal to 0 so this equation is known as differential equation of simple harmonic motion this is the simple equation of simple harmonic motion this is differential equation of simple harmonic motion ஓகேவா ஸோ உங்களுக்கு யூஸ்வலாக எப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அது சிம்பிள் ஹார்மோனிக்கா இல்லையா ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அது பீரியாடிக்கா இல்லையா இந்த மாதிரிலாம் வந்து கேசஸ் வரும் ஸோ அதை நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம் ஓகேவா எனி டவுட்